கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 44:8. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய மேன்மை நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நமக்கு எது நடந்தாலும், எந்த நன்மை நடந்தாலும் அதற்கு காரணம் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதை சங்கீதக்காரனாகிய தாவீது நன்றாய் அறிந்திருந்தார். எனவே தான் அவர் எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை துதித்தார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், தீமை நடந்தாலும் அதற்கு தேவன் காரணமா என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதற்கும் தேவன்தாம் காரணம். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் சரியாய் நடந்து கொள்வார். ஏனென்றால் இப்பொழுது நமக்கு தீமையாய் தோன்றுகிற காரியம் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது நன்மையாய் தேவன் முடிய பண்ணி வைத்திருப்பார். ஒருவேளை நாம் சுயமாய் முடிவெடுத்திருந்தால் நாம் அழிவை சந்தித்திருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த தீமையை வரப்பண்ணினதினால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலை நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கண்டு தேவனை துதிப்போம். அப்பொழுதுதான் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் துதிக்க முடியும். எனவே அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். எனவே தான் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமும் அவருடைய பிள்ளைகளாய் அனுதினமும் வாழ்ந்து அவர் ஒருவரையே மேன்மை பாராட்டுவோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இன்னும் நம் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.